சிங்கமும் குட்டி நரியும். ஒரு குட்டி நரி ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு வந்துச்சான். பிறந்ததிலிருந்து அந்த நரி சிங்கத்தை பார்த்ததே இல்லையாம். அதனால் அந்த நரிக்கு சிங்கத்தை நினச்சி துளி அளவு கூட பயம் இருந்ததே இல்லையாம். ஒரு நாள் காட்டுப்பகுதியில் தண்ணி குடிக்காத போன நரி சிங்கத்தை நேரில் ஃபஸ்ட்டு பார்த்துச்சான். உடனே அதுக்குள்ளே பயம் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிருச்சான் அந்த நரி. வீட்டுக்கு வந்த நரி பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்ததை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். இனிமே நாம் அந்த சிங்கத்தை பார்த்தா பயப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிச்சான். ஆனால் மறுநாளும் அந்த சிங்கத்தை பார்த்ததோ பயத்தில் அதே மாதிரி வீட்டுக்கு ஓடி வந்துச்சான் அந்த நரி. அதை பார்த்தா தாத்தா நரி கேட்டுச்சான், ஏன் ஓடி வர்ற அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி நரி அங்கே நடந்ததை விவரமாக சொல்லிச்சான். அதுக்கு அந்த தாத்தா நரி சொல்லிச்சான், பயங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த முன்னெச்சரிக்கையை தான். பயம் வந்ததோ அந்த இடத்துல இருக்கிற ஆபத்தை தான் ஃபஸ்ட்டு உணரணும், அதுக்கப்புறம் தான் நீ ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிச்சான். உனக்கு எப்போ எல்லாம் பயம் வருதோ அப்பையெல்லாம் தெளிவாக யோசித்து அந்த பயத்தை எதிர்கொள்ளணும்னு சொல்லிச்சான் அந்த தாத்தா நரி. அதுக்கு அந்த குட்டி நரி கேட்டுச்சான், அப்போது நாளைக்கும் இந்த சிங்கத்தை நான் நேரில் பார்த்தா பயப்படாமல் அங்கே நிற்கணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த சின்ன நரி. அதுக்கு அந்த தாத்தா நரி சொல்லிச்சான், அப்படிலாம் இல்லை, எப்போ எல்லாம் உனக்கு பயம் வருதோ அப்போ அந்த சூழ்நிலையை ஃபஸ்ட்டு நீ உணரணும். தேவையில்லாமல் பயம் இருந்தால் அதை விட்டுடணும். அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஆபத்து வரணும்னு தெரிஞ்சால் அந்த நிலைமையில இருந்து நீ கண்டிப்பாக ஓடி வந்துடணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சு தான் அந்த தாத்தா நரி.